بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் உலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரைத்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் அத்தனை நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு தலைவராக அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்களாகிய அஹ்லுல் பைத்தினர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்களாகிய அருமை சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள் இறைநேசர்கள் இமாம்கள் எம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஹுதுபாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சகல நிலைமைகளிலும் அல்லாஹு தஆலா எவைகளை கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை முடியுமான வரைக்கும் எடுத்து நடந்து, அல்லாஹு தஆலா எவைகளை தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ தடை செய்திருக்கிறானோ அவற்றை முற்றுமுழுதாக விலகி தவிர்ந்து அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொள்ளுகிறேன். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக வாழ்க்கையில் ஒரு முஸ்லிமாக அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு அடியானாக உலகத்திலே வாழக்கூடிய வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை, பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் என்பவன் வெறுமனே தன்னுடைய குடும்பம், தன்னுடைய தொழில், தன்னுடைய வேலை என்று இருப்பது அந்த முஸ்லிம் என்ற அவனுடைய சிறப்புக்கே அர்த்தமற்ற ஒரு செயலாகிவிடும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா ஒரு முஸ்லிமை, ஒரு மனிதனை உலகத்திலே படைத்து அவனுக்கு தேவையான சகல விடயங்களையும் அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அவன் தன்னுடைய தாய்க்கு பிள்ளையாக சிறு வயதிலே தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு பிள்ளையாக, ஒரு மகனாக, ஒரு மகளாக அவனுடைய வாழ்க்கையை அவன் ஆரம்பிக்கிறான். காலப்போக்கில் அவனுக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் என்று ஒரு சகோதர உறவு
அந்த மனிதனுக்கு உண்டாகிறது. அதே போன்று தன்னை பெற்றெடுத்த தாயினுடைய உறவினர்களுடைய உறவு, தன்னை பெற்றெடுத்த தகப்பனுடைய உறவினர்களுடைய உறவு என்று அந்த மனிதனை சூழ தன்னுடைய பெற்றோர்களுடைய உறவுகள், தன்னோடு பிறந்த உடன் பிறந்த சகோதரர்களுடைய உறவுகள் என்று அந்த மனிதனை பல உறவுகள் உறவு கொண்டாடுகின்றன. சகோதரர்களே, சற்று காலம் நகர அவன் பாடசாலைக்கு காலெடுத்து வைத்ததோடு நண்பர்களுடைய உறவுகள், ஆசிரியர்கள், ஆசிரியைகள் என்று அவனுக்கு இன்னும் அவனுடைய சமூக வாழ்க்கை, அவனுடைய சமூக வாழ்க்கையினுடைய அந்த கட்டமைப்பு மேலோங்கி இன்னும் அது அதிகரித்து சென்று கொண்டிருக்கிறது. சற்று இன்னும் அவனுடைய படிப்பு, அவனுடைய வேலை என்று ஆரம்பிக்கிற பொழுது அவன் தொழில் செய்கின்ற இடங்களிலே அவனோடு உடன் தொழில் செய்யக்கூடிய ஊழியர்கள், அவனுடைய நிர்வாகத்தினுடைய தலைவர் என்று சொல்லி அந்த மனிதனை சூழ பல சமூகத்தவர்கள் அவனோடு உறவு கொள்ளக்கூடிய, உறவாடக்கூடிய ஒரு கட்டத்தை அந்த மனிதன் அடைந்து கொள்ளுகிறான். ஒரு சமூக வாழ்க்கையை அந்த மனிதன் அடைந்து கொள்ளுகிறான். சமூகமாக அந்த மனிதன் வாழுகிற பொழுது அவன் எதிர்நோக்கக்கூடிய விடயங்கள், ஒரு சமூகமாக அவன் வாழுகின்ற பொழுது அவன் கலந்து பேசக்கூடிய விடயங்கள், இவைகளை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறது. சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் என்றால் வெறுமனே அமலோடு இபாதத்தோடு அவனுடைய வாழ்க்கை முடிவடைவது கிடையாது. அவனுடைய வாழ்க்கை முற்று முழுதாக ஒரு சமூகத்தோடு பின்னி பிணைந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு அவன் ஒரு உதவியை செய்கிறான் என்றால் அந்த உதவி அது ஒரு சமூக ரீதியான ஒரு உதவியாக பார்க்கப்பட்டாலும், ஒரு சமூக சேவையாக அது பார்க்கப்பட்டாலும், வெறுமனே ஒரு சமூகத்தோடு சேர்ந்து வாழுகிற ஒரு மனிதன் பணத்தால் மாத்திரம் அந்த சமூக சேவையை செய்யக்கூடியவனாக, அந்த சமூகத்தோடு வாழக்கூடியவனாக கணக்கிடப்பட மாட்டான். அவனிடத்திலே பணம் இல்லை என்றால், அவன் ஒரு ஏழையாக இருக்கிறான் என்றால், அவனால் எவ்வளவு ஒரு சகோதரனுக்கு உதவ முடியுமோ, எவ்வளவு அந்த சகோதரனை சந்தோஷப்படுத்த முடியுமோ, அந்த முயற்சிகளிலே அவன் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதெல்லாம் அவன் தன்னுடைய சமூகத்தோடு இருக்கிறான், சமூகத்துக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறான். ஒரு நோயாளி, ஏழைகள், அனாதைகள், அயலவர்கள், உண்பதற்கு உணவில்லாமல் சிரமப்படுகிறவர்கள், உடுப்பதற்கு ஆடை இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்கள், இருப்பதற்கு இடமில்லாமல் துயரப்படுகிறவர்கள் என பலர்களை அல்லாஹு தஆலா சமூகத்திலே அந்த முஸ்லிமுக்கு முன்னால் வைத்திருக்கிறான் என்றால் அது ஒரு முஸ்லிமுக்கு ஒரு மிக பெரும் ஒரு சோதனையாக அந்த முஸ்லிம் அந்த சமூகத்தோடு எப்படி நடந்து கொள்ளுகிறான், அந்த சமூகத்தோடு எப்படி அவனுடைய உறவை பேணுகிறான், அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற செல்வங்களை சமூகத்துக்காக எப்படி செலவழிக்கிறான், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியத்தை சமூகத்துக்காக எப்படி பயன்படுத்துகிறான் என்று அல்லாஹு தஆலா அவனை சோதனை செய்து கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, எமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சமூக பணியில் தலை சிறந்த உதாரணமாக இருந்தார்கள். சகோதரர்களே, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய கபர், அவன் கபரிலே வைத்து அடக்கம் செய்யப்பட்டதன் பின்னர் அவனால் எந்த அமலும் செய்ய முடியாது, தொழ முடியாது, நோன்பு நோக்க முடியாது, சதகா செய்ய முடியாது, எந்த அமலிலும் அவன் ஈடுபட முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய சகல அமல்களும் நிறுத்தப்படுகிறது, 3 அமல்களை தவிர. அந்த 3 அமல்களுடைய கூலி அந்த மனிதன் மரணித்தாலும் அவனுடைய கபரை வந்தடைகிறது. அதில் ஒன்றுதான் அந்த மனிதன் சமூகத்துக்காக அவன் இந்த உலகத்திலே செய்துவிட்டு சென்ற நிரந்தர சதகா ஜாரியா.
அது அந்த மனிதன் மரணித்து மண்ணறையிலே இருந்தாலும் மண்ணோடு மண்ணாகினாலும் அவனுடைய பட்டுவலையிலே அவனுடைய நன்மைகள் சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கும். அதுதான் சதக்கத்துன் ஜாரியா. அந்த மனிதன் சமூகத்துக்காக செய்த பணிகள், இந்த சமூகத்துக்காக உருவாக்கிவிட்டு சென்றவைகள், அவன் மரணித்தாலும் அவனுடைய மண்ணறைக்கும் நன்மை சேர்க்கக்கூடிய ஒரு பாரிய ஒரு மகத்தான ஒரு அமல் என்றால் அது சதக்கத்துன் ஜாரியாகத்தான் இருக்கும். சகோதரர்களே, சுருக்கமாக எமக்கு விளங்குவதற்கு நாங்கள் சொல்ல போனால், இதோ நாங்கள் இருக்கிற இந்த பள்ளிவாசல் இது ஏதோ ஒரு நபரினால் அல்லது ஒரு குழுக்களால் சதக்காவாக வக்குஃபாக ஒரு அனந்தர சொத்தாக இருந்தது, சதக்கத்துன் ஜாரியாவாக கொடுக்கப்பட்டதுதான். இந்த பள்ளிவாசலுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வயல் காணிகள், நெற்காணிகள், கடைகள், வளவுகள், இடங்கள், இவைகள் ஏதோ ஒரு முஸ்லிமால் தன்னுடைய மறுமையுடைய வாழ்க்கைக்காக, தன்னுடைய கபருடைய வாழ்க்கைக்காக ஒரு சேமிப்பாக இந்த உலகத்திலே அவர்கள் அல்லாஹ்வுக்காக கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். அதைத்தான் நாங்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதனுடைய கூலிகள், இதனுடைய நன்மைகள் நிச்சயமாக அவர்களுடைய கபரிலே சென்று கொண்டிருக்கிறது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன், இது அல்லாஹ்வுடைய தூதரினுடைய ஒரு வாக்காக இருக்கிறது. சகோதரர்களே, இன்று எத்தனை முஸ்லிம்கள் மரணிப்பதற்கு முன்னால் பள்ளி வாசல்களுக்கோ மதரசாக்களுக்கோ பொது மக்கள் பயன்பெறுகின்ற பொது இடங்களுக்கோ பொது நிறுவனங்களுக்கோ தன்னுடைய காணிகளை, தன்னுடைய வளவுகளை, தன்னுடைய வயற்காணிகளை ஒரு சதக்கா ஜாரியாவாக அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்துவிட்டு மரணிக்கக்கூடிய எத்தனை முஸ்லிம்கள் தற்பொழுது இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எமது முன்னோர்கள் அந்த காலத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தியதனால் இன்று அவர்கள் மண்ணறையிலே நன்மைகளோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, எமது இன்றைய காலப்பகுதியில் வாழ்ந்தவர்கள் அன்றைய காலத்தில் வாழ்ந்திருந்தால் நிச்சயமாக இப்படி ஒரு இடத்தை நாங்கள் கண்டிருக்க முடியாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, நாங்கள் மரணித்து விட்டால் எங்களுடைய கபருக்கு நன்மை சேர்க்கக்கூடிய சதக்கத்துன் ஜாரியாக்களை நாங்கள் முடியுமான வரைக்கும் செய்ய வேண்டும். எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் சொத்து செல்வங்களை சேர்க்கிறோம், சேகரிக்கிறோம், அவர்களுக்கு வழங்குகிறோம் என்றால் அதில் ஒரு பங்கை எங்களுக்காகவும் நாங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் மரணித்து விட்டால் அதனுடைய ஆவணங்களை எங்களுடைய கஃன் சீலையிலே சுத்தி வைக்குமாறு நாங்கள் சொல்லக்கூடாது. சகோதரர்களே, நாங்கள் மரணித்து விட்டால் அதனுடைய நன்மைகள் எங்களை வந்து அடைய வேண்டுமாக இருந்தால் அதனை நாங்கள் அல்லாஹ்வுக்காக, இந்த இஸ்லாமிய சமூகத்துக்காக, சமூகம் பயன்பெறுகின்ற பயன்பாட்டுக்காக நாங்கள் எங்களால் முடியுமான பங்களிப்பை இந்த சமூகத்துக்காக நாங்கள் செய்ய வேண்டும். அதுதான் சதக்கத்துன் ஜாரியாவாக நிரந்தர தான தர்மமாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, எங்களால் முடியுமான அத்தனை நல்ல காரியங்களுக்கும் நாங்கள் ஒரு துணையாக இருக்க வேண்டும், உதவியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மினன் நாஸி மஃபாத்தீஹ லில் கைரி மகாலீக லிஷர்ரி. நிச்சயமாக மனிதர்களிலே சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நலவான காரியங்களுக்கு சாவிகளாக திறப்பாக இருப்பார்கள். நலவான காரியங்கள் அவர்களுடைய தலைமையிலே நடந்தேறும். இதே போன்று மகாலீக லிஷர், கெடுதிகளுக்கும் அனாச்சாரங்களுக்கும் அநியாயங்களுக்கும் அவர்கள் பூட்டாக இருப்பார்கள், தடையாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபதூபா லிமன் ஜஅலஹுல்லாஹு மஃபாத்தீஹல் கைரி அலா யதைஹி. அல்லாஹு தஆலா
யாருக்கெல்லாம் நலவுகளை செய்வதற்கு, யாருக்கெல்லாம் சமூக ரீதியான நன்மைகளை செய்வதற்கு அல்லாஹ் உதவி செய்கிறானோ, யாருடைய கைகளிலே அந்த நல்ல காரியங்களை நடாத்துவதற்கு யாரையெல்லாம் காரணமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறானோ அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் ஒரு இடத்திலே சொன்னார்கள், அல் முஃமினுல் லதி யுகாலித்துன் நாஸ வ யக்திரு அலா ஆதாஹும் கைரும் மினல் லதி லா யுகாலித்துன் நாஸ வ லா யக்திரு அலா ஆதாஹும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சமூகத்துக்காக தன்னுடைய நேரங்களை, சமூகத்துக்காக தன்னுடைய செல்வங்களை செலவழித்து அதன் மூலமாக ஏற்படுகிற கஷ்டங்களையும் அதன் மூலமாக ஏற்படுகின்ற நோவினைகளையும் பொறுமையாக இருந்து அந்த சமூகத்துக்காக எந்த ஒரு முஸ்லிம், எந்த ஒரு மூமின் பாடுபடுவானோ அப்படியான மூமின், அப்படியான முஸ்லிம், யாரிடத்திலே சொத்து செல்வங்கள் இருந்து, பணபலம் இருந்து, உடல் பலம் இருந்து அந்த நல்ல காரியங்களை முன்னின்று செய்வதற்குரிய சகலவிதமான சக்தியும் இருந்து அதை செய்யாமல் இருந்த மூமினை விட சிறந்தவன், அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவன், நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே பெரும் அந்தஸ்தை அடைந்தவன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, சமூகத்துக்கிடையில் நல்ல விடயங்களிலே நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்களால் முடியுமான அளவு உதவியாக இருங்கள். அல் முஃமினு வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத், மூமின்கள், மூமினான ஆண்கள், முஃமினான பெண்கள் சிலர்கள் அவர்களிலே சிலர்களுக்கு நன்மையான விடயங்களிலே உதவியாக இருப்பார்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லிஅஹீஹி மா யுஹிப்பு லினஃப்ஸிஹி, தனக்கு எதை விரும்புகிறானோ அதனை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாதவரை நீங்கள் உண்மையான மூமினாக, முஸ்லிமாக ஆக முடியாது என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் எப்படி ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு, ஒரு முஸ்லிமுக்கு உதவ வேண்டும், அந்த முஸ்லிமோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, மஸலுல் முஃமினி ஃபி தவாத்துஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆத்துஃபிஹிம் மஸலுல் ஜஸதி, ஒரு மூமின் இன்னும் ஒரு மூமினோடு எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு உடம்பை போன்று இருக்க வேண்டும், ஒரு உடலை போன்று இருக்க வேண்டும். இதஷ்தகா உதுவுன் ததாஅ லஹு சாயிருல் ஜஸதி பிஸ்ஸஹ்வி வல் உம்மா, உடம்பிலே ஒரு உடல் உறுப்பு நோய்வாய்ப்படுகிற பொழுது ஏனைய உடல் உறுப்புகள் எப்படி அந்த உடம்பிலே ஏற்படுகின்ற, ஒரு உறுப்பிலே ஏற்படுகின்ற காயத்தை, ஒரு உறுப்பிலே ஏற்படுகிற நோவினையை முழு உறுப்பும் அனுபவிப்பது போன்று ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மூமினுக்கு சமூகத்திலே ஒரு துன்பம், ஒரு துயரம், ஒரு அநியாயம் ஏற்படுகிற பொழுது ஏனைய முஸ்லிம்களுக்கு அந்த உணர்வு உண்டாக வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். சகோதரர்களே, இன்னும் ஒரு இடத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், அஹப்புன் நாஸி இலல்லாஹி அன்ஃபஉஹும், மனிதர்களிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள், மனிதர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள். இன்று சமூகத்திலே எத்தனை சகோதரர்கள் வறுமை கோட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று சமூகத்திலே எத்தனை பேர்கள் கவலைகளோடு, கஷ்டங்களோடு, கடன்களோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக, அப்படியானவர்களோடு அவர்களை அணுகி அவர்களுக்குரிய ஏற்பாடுகளை செய்வதன் மூலமாக
அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் அடைந்து கொள்ளலாம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அஹப்புல் அமாலி இலல்லாஹி சுரூருன் துதுகிலுஹு அலா முஸ்லிமின். அல்லாஹ்வுக்கு நீங்கள் செய்கிற அமல்களிலேயே மிகவும் சிறந்த அமல், மிகவும் விருப்பமான ஒரு அமல் இருக்கிறது. ஒரு கவலையான, ஒரு சிரமமான ஒரு முஸ்லிமை நீங்கள் சந்தோஷப்படுத்துவது. சிரமமான கவலையான ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துவது இருக்கிறதே, இது அல்லாஹ்விடத்திலே மிகவும் விருப்பமான, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது. அவ் தக்ஷிஃபு அன்ஹு குர்பத்தன், அவனுடைய கஷ்டங்களை கவலைகளை நீங்கள் நீக்கி வைப்பது. அவ் தக்லி அன்ஹு தைனன், அல்லது ஒரு முஸ்லிம் கடனாளியாக அவனுடைய கடனை நிவர்த்தி செய்ய முடியாமல் தத்தளிக்கிற பொழுது அந்த முஸ்லிமுடைய கடனை நீங்கள் நின்று அந்த கடனை நிறைவேற்றுவது, இது அல்லாஹ்விடத்திலே மிகவும் பெருமதியான, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது. அவ் தத்ருத அன்ஹு ஜூஆ, அல்லது பசித்தவனுக்கு உணவளிப்பது, அவனுடைய பசியை போக்குவது, இதுவும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் மஷாமா அகீஹில் முஸ்லிமி ஃபி ஹாஜத்திஹி ஹத்தா யுஸ்பிதஹா லஹு அஸ்பத்தல்லாஹு கதமஹு யௌம தஸில்லுல் அக்தாம். ஒரு முஸ்லிம் தன்னுடைய முஸ்லிமுடைய ஒரு சகோதரனுடைய தேவைக்காக வெளியாகி செல்கிற பொழுது அந்த தேவையை அந்த முஸ்லிம் அடைந்து கொள்வதற்காக இவர் உதவி செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அந்த முஸ்லிமுக்கு நாளை மறுமையில் தன்னுடைய அமல்கள் எல்லாம் என்ன நிலைமையில் இருக்கிறது என்று மக்கள் எல்லாம் அஞ்சி பயந்து நடுநடுங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹு தஆலா அந்த முஸ்லிமுடைய கால்களை உறுதிப்படுத்துகிறான். ஒரு முஸ்லிமுடைய தேவைக்காக நடந்து செல்வது, ஒரு முஸ்லிமுக்காக நேரம் கொடுப்பது, பள்ளி வாசல்களிலே இஅ்திகாஃப் இருப்பதை விட சிறந்த ஒரு அமலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான ஒரு சமூக பணியிலே ஈடுபடக்கூடிய, சமூகத்துக்காக பாடுபடக்கூடிய ஒரு சமுதாய சிந்தனை உள்ளவர்களாக, ஒரு சமூக அக்கறை உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய ஒற்றுமை எனும் கயிற்றை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை அருளை அடைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். என்றால் ஒரு சமூக கவலை உள்ளவர்களாக ஒரு முஸ்லிம் சிரமப்படுகிற பொழுது, ஒரு முஸ்லிம் கவலைப்படுகிற பொழுது தான் சுயநலம் பிடித்தவனை போன்று தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உறவுகள் என்று தாங்கள் மாத்திரம் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துவிட்டால் நாளை மறுமையில் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே அதுக்குரிய பதிலை நாங்கள் சொல்ல வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா நான் பசித்தவனாக உன்னிடத்திலே வந்தேன், நீ எனக்கு உணவளிக்கவில்லை என்று கேட்கிற பொழுது அந்த அடியான் சொல்லுவான், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ், யா அல்லாஹ், நீ பசித்தவனாக என்னிடத்தில் வந்தாயா, நீ தேவையற்றவன் அல்லவா என்று அந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே கூறுகிற பொழுது அல்லாஹு தஆலா சொல்லுவான், இன்ன அடியான் பசித்தவனாக உன்னிடத்திலே வந்தான், நீ அவனுக்கு உணவளிக்கவில்லை, அவனுக்கு நீ உணவளித்திருந்தால் அந்த இடத்திலே நீ என்னை கண்டுகொள்ளுவாய். தாகித்தவனாக உன்னிடத்திலே வந்தேன், நீ எனக்கு நீர் புகட்டவில்லை,
அந்த அடியான் சொல்லுவான், அல்லாஹ், யா அல்லாஹ், நீ தேவையற்றவன், நீ என்னிடத்திலே வந்தாயா என்று கேட்கிற பொழுது, ஆம், உன்னிடத்தில் என்னுடைய அடியான் வந்தான், ஆனால் நீ அவனுக்கு நீர் புகட்டவில்லை, அவனுடைய தாகத்தை தீர்க்கவில்லை. நீ அவனுடைய தாகத்தை தீர்த்திருந்தால் அவனிடத்திலே நீ என்னை கண்டுகொள்வாய். ஆடையற்றவனாக இருந்தேன், நீ எனக்கு ஆடை அணிவிக்கவில்லை என்று சொல்லுவான். அந்த அடியான் கேட்பான், யா அல்லாஹ், நீ தேவையற்றவன், நீ ஆடையற்றவனாக என்னிடத்தில் வரவில்லையே என்று கேட்கிற பொழுது அந்த அடியான் சொல்லுவான், அல்லாஹு தஆலா கூறுவான், உன்னிடத்தில் என்னுடைய அடியான் வந்தான், ஆடையற்றவனாக ஆடைகள் கேட்டு வந்தான், நீ அவனுக்கு கொடுத்திருந்தால் அவனிடத்தில் என்னை கண்டு கொண்டிருப்பாய் என்று அல்லாஹு தஆலா அவனிடத்திலே சொல்லுகின்றான். சகோதரர்களே, இப்படி ஒரு சமூக சிந்தனை உள்ளவர்களாக என்று எமது ஊரில் பல சமூக சேவைகள் செய்யக்கூடிய சிந்தனை உள்ள பல சகோதரர்கள் இருக்கிறார்கள், பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து நாங்கள் எங்களால் முடியுமான ஒரு சமூக உணர்வுள்ள ஒரு முஸ்லிமாக, ஒரு மூமினாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டும். அதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும். சமூக சேவைகள் செய்யக்கூடியவர்கள், பிற முஸ்லிம்களுடைய நலவுகளை பேணக்கூடியவர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். அவர்களுக்காக நாங்கள் உதவி ஒத்தாசைகள் செய்ய வேண்டும். சிலர்கள் பணத்தால், சிலர்கள் அவர்கள் முடியுமான நேரங்களை ஒதுக்கி அவர்களோடு அவர்களுக்கு தோள் கொடுத்து அவர்களுக்கு உதவ வேண்டும், அவர்களுக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும். சில இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் சமூக சேவை செய்கிறோம், நாங்கள் அனாதைகளுக்காக அதை செய்கின்றோம், இதை செய்கின்றோம் என்று சொல்லி பலர்கள் உருவாகிறார்கள். ஆனால் அவர்களுடைய உருவாக்கம் தொடராக நிரந்தரமாக இருப்பது கிடையாது. குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள் அவர்களுடைய அந்த உருவாக்கம், அவர்களுடைய முயற்சி நின்று விடுகிறது. காரணம், அவர்களை ஊக்குவிப்பதற்காக, அவர்களுக்கு உதவி செய்வதற்காக யாரும் இல்லாத ஒரு காரணத்தால் அவர்களுடைய அந்த சேவையை அவர்கள் முடித்துக் கொள்ளுகிறார்கள். அவ்வாறு இல்லாமல் சமூகத்துக்காக பாடுபடுகின்றவர்களை எங்களால் முடியுமான வரைக்கும் நாங்கள் அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்காக நாங்கள் உதவி செய்ய வேண்டும். சகோதரர்களே, அதே போன்று சதக்கா ஜாரியாவாக எங்களுடைய சொத்து செல்வங்களில் இருந்து ஒரு முன் சேமிப்பாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, வமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதூஹு இன்தல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்காக எதை செலவு செய்தாலும், எந்த நல்ல காரியத்துக்காக நீங்கள் செலவு செய்தாலும் நிச்சயமாக அதனை நாளை மறுமையில் அல்லாஹ் இடத்திலே அடைந்து கொள்வீர்கள். எனவே அப்படியான நல்ல காரியங்களுக்காக எங்களுடைய செல்வங்களை, எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் செலவழிக்க வேண்டும். சதக்கத்துன் ஜாரியாவாக நாங்கள் கொடுக்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் செய்கிற பொழுது நிச்சயமாக அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் மேலான சொர்க்கத்தை எங்களுக்கு தங்குமிடமாக தருவான். நிச்சயமாக அல்லாஹு தஆலா இவைகளுடைய கூலிகளை வீணாக்க மாட்டான். மல்லம் யஹ்தம்ம பிஅம்ரில் முஸ்லிமீன் ஃபலைஸ மின்ஹும், யார் முஸ்லிம்களுடைய விடயத்திலே கவலை கொள்ளவில்லையோ, யார் முஸ்லிம்களுடைய விடயத்திலே ஆர்வம் காட்டவில்லையோ, அவர்களுடைய விடயத்திலே முயற்சிகள் செய்யவில்லையோ, அவர்கள் அந்த முஸ்லிம்களை சேர்ந்தவர்களே கிடையாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே சமூக பற்றுள்ளவர்களாக, சமூகத்துக்காக பாடுபடக்கூடிய தலை சிறந்த தலைவர்களாக நாம் உருவாக வேண்டும், அவர்களை உருவாக்க வேண்டும்.
அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் அப்படியான நல்லவர்களை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே, நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்துவிட்ட சகலவிதமான பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எமது ஊரிலே வாழக்கூடிய அத்தனை ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வாலிபர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. சமூகத்துக்காக பாடுபடக்கூடிய நல்லவர்கள் கூட்டத்திலே அனைவர்களையும் சேர்த்து வைப்பாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.